ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். வணக்கம் அன்பர்களே, நாம் இந்த பதிவில் சென்னையில் உள்ள மிக பிரசித்தி பெற்ற அம்மன் திருக்கோயில்களில் ஒன்றான மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலை பற்றியும் அங்கே உள்ள வழிபாட்டு முறைகளை பற்றியும் தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒருமுறை அன்னை பார்வதி தேவி கைலாயத்தில் சிவபெருமான் கண்களை விளையாட்டாக மூட இந்த பிரபஞ்சமே ஒரு நிமிடம் இருண்டு போனதாம். ஏனென்றால் சிவனின் ஒரு கண் சந்திரன், மறுகண் சூரியன். அது மட்டும் இல்லாமல் சிவனின் ஒரு வினாடி பொழுது நமக்கு ஒரு யுகம் போன்றது. ஆகையால் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் சொல்லனா துயரில் ஆழ்ந்தன. இதனை கண்டு கடும் கோபம் கொண்ட சிவபெருமான் அன்னையை பூலோகம் சென்று தவம் புரிந்து மீண்டும் தன்னிடம் வந்தடையுமாறு கூறியுள்ளார். அதன் பின் பூலோகம் வந்த அன்னை பார்வதி மாமரங்கள் நிறைந்த இந்த மாங்காட்டில் தங்கி தவம் மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளார். எவ்வாறு தவம் இருக்கிறார் என்றால், 5 குண்டங்களில் தீ மூட்டி நடுகுண்டத்தில் உள்ள தீயில் இடது கால் கட்டை விரலின் நுனிப்பகுதி அக்னியில் படுமாறும், வலது காலை இடது காலின் தொடைக்கு மேற்புறமாகவும், இடது கையை நாபி கமலத்திற்கு அருகிலேயும், வலது கையில் ஜெபமாலையுடன் தனது சிரசிற்கு மேலேயும், தனது அழகிய கண்களை மூடிய நிலையிலும் தன்னை சிவனுடன் இணைத்து கொள்ள கடுந்தவம் புரிந்தார். அதன்பின் காஞ்சிக்கு சென்று தவமிருந்து தன்னை மணந்து கொள்ளுமாறு சிவனின் அருள்வாக்கு கிட்டவே அன்னை காமாட்சி காஞ்சி சென்றடைந்தார். அம்பிகை முதலாக தவம் செய்த இடமாதலால் இத்தலம் ஆதி காமாட்சி தலம் என்று அழைக்கப்படுகிறது. சிவனை மணந்து கொள்ளும் ஆவலில் தான் தவம் செய்த பஞ்சாக்னியை அணைக்காமல் சென்றதால் மாங்காடும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் மிகுந்த வறட்சிக்கு உள்ளாகின. ஆதிசங்கரர் தேசாந்திரம் செல்லும் பொழுது மாங்காட்டின் நிலையறிந்து அஷ்டகந்தம் எனப்படும் சந்தனம், அகில், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, கோரோஜனம், சிலாஜித், ஜடாமாஞ்சி, கச்சோளம் ஆகிய மூலிகைகளால் ஆன அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்தை அம்பிகை தவம் புரிந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். இதனால் தீயின் கொடுமை மறைந்து மக்கள் சுபிட்சம் பெற்றனர் என்பது தல வரலாறு. இத்தலத்தில் உள்ள அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரம் மிகவும் விசேஷமானது. இது 43 திரிகோணங்களை கொண்டது. இதற்கு ஆமை உருவத்தை அடித்தளமாக்கி அதன் மேல் 3 படிக்கட்டுகள் கட்டி அதற்கு மேல் 16 இதழ் தாமரை அமைத்து அதற்கும் மேல் 8 இதழ் தாமரை அமைத்து அதன் மேல் ஸ்ரீ சக்கர இயந்திரம் வரையப்பட்டுள்ளது. இந்த ஸ்ரீ சக்கரம் மிகப்பெரியது. இதுபோல் வேறு எங்கும் இல்லை என்பது இதன் தனிச்சிறப்பு. இந்த ஸ்ரீ சக்கரத்திற்கு புடவை அணிவித்து சந்தனம், புனுகு சாத்தி குங்கும அர்ச்சனை செய்கின்றனர். இச்சக்கரத்திற்கு அபிஷேகம் கிடையாது. விஜயதசமி அன்று அஷ்டகந்த மூலிகை சாத்தப்படுகிறது. அன்று ஒரு நாள் மட்டும் இதனை தங்க கவசத்தில் தரிசிக்கலாம். மற்ற தினங்களில் வெள்ளி கவசம் சாத்தப்பட்டிருக்கும். இத்தலத்தில் ஸ்ரீ சக்கரமே பிரதானமாக கருதப்படுகிறது. பஞ்சாக்னியில் தவம் புரியும் காமாட்சி அம்மன் உற்சவராக உள்ளார். இந்த பஞ்சலோக காமாட்சிக்கு அபிஷேகமும் ஸ்ரீ சக்கரத்திற்கு அர்ச்சனையும் செய்யப்படுகிறது. இங்கு அம்மனை 4 வடிவில் வழிபாடு செய்கிறார்கள். அதாவது மூலஸ்தானத்தில் அம்பாலாக பார்க்கப்படும் ஸ்ரீ சக்கரம், பின் பஞ்சலோகத்தால் ஆன ஆதி காமாட்சி மற்றும் முன் மண்டபத்தில் பஞ்சாக்னியில் தவம் செய்யும் காமாட்சி என்று 3 வடிவில் காணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆதி காமாட்சி அருகே ஒரு காமாட்சி விளக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த விளக்கை இன்றளவும் அம்பிகையாகவே பாவித்து வழிபடும் வழக்கம் இருந்து வருகிறது. இந்த கோவிலில் தேவி ஈசனை மனம் முடிப்பதற்காக தவமிருந்து மணக்கோலம் பெற்றதால் திருமணமாகாதவர்கள் எலுமிச்சை மாலை அணிவித்து காமாட்சி அம்மனை வேண்டிக் கொண்டால் நிச்சயம் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். குழந்தை வரம் இல்லாதவர்கள் தொட்டில் கட்டி வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும். இத்தலத்திற்கே உரிய சிறப்பு 6 வார எலுமிச்சைக்கனி வழிபாடு. நினைத்த காரியம் நிறைவேற 6 வாரம் விரதமிருந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும். முதல் வாரம் செல்லும் பொழுது அர்ச்சனையுடன் மாலை 2 எலுமிச்சம்பழத்தையும் கொண்டு செல்ல வேண்டும். அதை அர்ச்சகரிடம் கொடுத்தால் அவர் நமக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுப்பார்கள். அந்த பழத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து நமது பூஜை அறையில் வைத்து அந்த காமாட்சி அம்மனாகவே நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்த வாரம் கோவிலுக்கு செல்லும் பொழுது நம் வீட்டில் உள்ள கனிகளோடு மேலும் 2 கனிகளை கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுது அந்த 3 கனிகளையும் பெற்றுக்கொண்டு நமக்கு ஒரு கனியை கொடுப்பார்கள். இவ்வாறு தொடர்ந்து 6 வாரம் செய்ய வேண்டும். அதன் பிறகு 7வது வாரம் நமது வீட்டில் உள்ள கனியை மட்டும் எடுத்துக்கொண்டு அம்மனுக்கு மாலை அர்ச்சனையுடன் நம்மால் முடிந்தால் புடவையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு சுண்ட காய்ச்சிய பாலில் ஏலக்காய், முந்திரி ஆகியவை சேர்த்து நெய்வேத்தியமாக நாம் படைத்து வழிபாடு செய்து நமது பிரார்த்தனையை முடித்து கொள்ளலாம்.
பொதுவாக இந்த வழிபாட்டினை செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இருந்து ஆரம்பிப்பது நல்லது. ஆனால் முதல் வாரம் எந்த கிழமையில் ஆரம்பித்தோமோ அதே கிழமையில்தான் அடுத்து வரும் வாரங்களிலும் நாம் செல்ல வேண்டும். இவ்வாறு வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரம் அளிக்கும் அன்னை காமாட்சியை அவருக்கே உரித்தான ஆடி மாதத்தில் நாம் தரிசித்து அனைத்து நலன்களையும் பெற்று வாழ்வோமாக.